அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி என்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. இதுதான் உண்மை இல்லையா? ஆனால் இங்கே ஒரு கூட்டம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன், நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். எதையுமே மாற்ற முடியாது. ஒரு கூட்டத்தை தவிர மற்றொரு கூட்டம் எல்லாமே அவர்களுக்கு அடிமைதான். அவர்கள் வைத்தது தான் சட்டம். இங்கே இந்த விஷயம் கூட புரியாமல் தான் நம்ம சின்னையா என்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்னமும் எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாருங்க. நம்ம ஆட்சி வந்துட்டா 10% இடஒதுக்கீடு இல்லை, 15% இடஒதுக்கீடு கொண்டு வந்துடுவோம் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாரு இளைஞர்களை. நம்ம ஆட்சியில் உனக்கு 10 இல்லைடா 15. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒட்டு மொத்தமாக வாங்க, என் பின்னால வாங்க. நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு என்னால் விடுதலை வாங்கி தர முடியும். ஐயா சின்ன ஐயா அவர்களே, ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டாலும் நாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நாய்க்கர், கோனார், தேவர், செட்டியார், பிள்ளைமாறு, பறையர், சக்கிலியர் இப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஏகப்பட்ட ஓட்டு இருக்குது. தெரியுங்களா? தெரியாதா உங்களுக்கு? இவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க விட மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் மக்கள் எல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? இல்லை, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஓபிசி இடஒதுக்கீடு பறிபோனப்போ நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசலை. ஆனால் ஓபிசிக்கு ஆதரவாக முதலில் குரல் கொடுத்தவர் ஐயா தொல் திருமா அவர்கள். நீங்கள் நாடாளுமன்றத்துக்கே போகலை. அப்படி இருக்கும்போது எங்களுக்காக நீங்கள் எப்படி 15% இடஒதுக்கீடு வாங்கி தருவீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? அப்படி தெரிஞ்சிருந்தால் ஓபிசி இடஒதுக்கீடுக்கு பேசியிருப்பீங்களா? நீங்கள் இல்லை பேசியிருப்பீங்களா?